மாணவர் கல்வி கடன் என்பதை பற்றி நேற்று பத்திரிகையாளர்களை நான் சந்தித்தேன். கடந்த காலங்களில் 2004 2014 வரை 10 ஆண்டுகள் மாணவர்களுக்கு தாராளமாக வங்கியில் கல்வி கடன் கிடைத்தது. அந்த வங்கியில் கிடைத்த கல்வி கடன் BA படிக்கிற மாணவனுக்கும் கிடைத்தது, BSc படிக்கிற மாணவிக்கும் கிடைத்தது, B.Ed படித்த மாணவிக்கும் கிடைத்தது, டீச்சர் ட்ரைனிங் படித்த மாணவருக்கும் கிடைத்தது, என்ஜினியரிங் கிடைத்தது, MBBS கிடைச்சது, டென்டல் கிடைச்சது, அக்ரி கிடைச்சது, ஃபிசியோதெரபி கிடைச்சது. எல்லாருக்குமான கல்வி கடனை 2004 2014 வரை டாக்டர் மன்மோகன் சிங் அரசு தாராளமாக தகுதி உள்ள மாணவர்களுக்கு கல்வி கடனை வழங்கியது. அதன் பிறகு த பிரைம் மினிஸ்டர் வித்யார்த்தி போர்ட்டல் என்கிற ஒரு பிரதமருடைய கல்வி திட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இப்பொழுது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் கடந்த ஆண்டு 1,02,000 மாணவர்களுக்கு கிடைத்த கல்வி கடன் 26-27 கல்வி ஆண்டில் 1,50,000 மாணவர்களுக்கு கல்வி கடன் கிடைக்க வேண்டும் என்கிற ஒரு முடிவை எட்டியிருக்கிறார்கள். கடந்த ஆண்டு 2,600 கோடி சொச்சம் மாணவர்களுக்கு கடனாக கிடைத்தது. இந்த ஆண்டு டார்கெட் தமிழக அரசினோட 3,000 கோடியாக இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு பக்கம். அடுத்து சரியாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கடந்த காலங்களில் 4 லட்சம் வரை மாணவர்களுக்கே கடன் வழங்கப்படும். 4.5 லட்சம் வரை 7 லட்சம் போகும்பொழுது பேரண்ட்ஸ் தாயோ தந்தையோ கையெழுத்து போட்டாலே கொடுத்துடுவாங்க. இப்போ அதன் பிறகு அது நிறுத்தப்பட்டு இருக்கிறது. மாணவர்களுக்கு கல்வி கடன் தாராளமாக கிடைப்பது என்பது நிறுத்தப்பட்டு இருக்கிறது. வங்கி மேலாளர்கள் மிகச் சரியான நடைமுறையை பின்பற்றுகிறார்களா என்பதை நாங்கள் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறோம். அதனால் தமிழக அரசு மாண்புமிகு முதலமைச்சர் திரு சி. ஜோசப் விஜய் சார் அவர்கள் ஒரு விரிவான திட்டத்தை தயாரித்திருக்கிறார். அந்த விரிவான திட்டத்தின் அடிப்படையில் 7.5 லட்சம் வரை மாணவர்களுக்கு பிணையில்லா கடன் வழங்கப்பட்டு வந்ததை நீட்டிக்கப்படும். அநேகமாக அந்த ஃபிகர் எவ்வளவு ரூபாய் வரை பிணையில்லா கடன் வழங்கப்படும் என்பதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் விரைவில் அறிவிப்பார்கள் என்கிற ஒரு செய்தியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவர்களுக்கு எந்த தகுதியுள்ள மாணவனுக்கும் படிப்பதற்கான தடையே இருக்கக்கூடாது. அதற்கு மாநில அரசு முழு பொறுப்பேற்று வங்கிகளை முறைப்படுத்தி ஒவ்வொரு வங்கிக்கும் மாவட்ட அளவில் இருக்கிற ஒரு நோடல் ஆஃபீஸர், அதே போன்று ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கிற 5 கல்லூரி 10 கல்லூரி 15 கல்லூரி இருக்கிற மாவட்டங்களில் ஒவ்வொரு கல்லூரிக்கும் ஒரு பேராசிரியர்கள் பணியாற்றுவார்கள். தேவைப்பட்ட மாணவர்களுடைய விண்ணப்பங்களை பரிசீலனை செய்வார்கள். ஒரு 5 கல்லூரி இருக்கிறது என்று சொன்னால் ஒரு மாவட்டத்தில் அதற்கு ஒரு ப்ரொஃபஸர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். நேற்று நான் அறிவித்திருக்கிறேன் பத்திரிகையில். அந்த ப்ரொஃபஸருடைய நேரடி தொடர்பு கொண்டால் அவர்கள் மாவட்டத்தில் இருக்கிற லீடு பேங்க் நோடல் மேனேஜரோட தொடர்பு கொண்டு உடனே மாணவர்களுக்கு இந்த கல்வி ஆண்டில் கல்வி கடன் கிடைப்பதற்கான நடவடிக்கையை தமிழக அரசு பூர்வாங்க ஏற்பாடுகள் செய்திருக்கிறது. நன்றி. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது இல்ல. போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.